உன்னை ஆண்டி கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு ஏன் பக்கத்துல கொண்டு வரணும்னு நினைச்சு நான் செஞ்ச தப்பு. இப்ப அது ஒரேடியா என்கிட்ட இருந்து ஓட்ட. ஐயோ, இப்ப ஒரேடியா என்ன கிட்ட இருந்து பிரிக்க பாக்குது மகேஷ். இல்ல, எனக்கு நீ வேணும் மகேஷ், எனக்கு நீ வேணும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது மகேஷ். சின்னு, மா, சின்னு, சின்னு அழாத. ஐயோ, அம்மா பாரு, அழக்கூடாது, அழாத. கண்ணு தொடன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, கண்ணு தொட. சின்னு, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த லாயர் சத்யவதியோட பொண்ணு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு யோசிக்கணுமே தவிர இப்படி அழக்கூடாது. என்னால சுத்தமா முடியலம்மா. நான் ரொம்ப ரொம்ப பொறுத்து போயிட்டேம்மா. மகேஷ் என்னை ஏத்துப்பான்னு நான் ரொம்ப ரொம்ப நம்பிட்டேம்மா. அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு சின்னு. மகேஷ் உன் நம்பிக்கையை காப்பாத்தல, உடைச்சிட்டான். இங்க பாரு சின்னு, நான் சொல்றதுக்கு முன்னாலேயே இந்த உண்மை உன் மனசுக்கு புரிஞ்சிருச்ச. நல்லா கேட்டுக்கோ. அதனாலதான் நீ இங்க மகேஷ் ரூம்ல வந்து தனியா நின்னு அழுதுகிட்டு இருக்க. சின்னு, நான் உன் அம்மா. உனக்கு புரிஞ்சது எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? இங்க பாரு சின்னு, இதுக்கப்புறமும் நீ மகேஷ் மகேஷ்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசைய மறந்துடணும். அதுதான் உனக்கு நல்லது. என்ன சொல்ல போனா மகேஷ நீ மொத்தமா மறந்துடுறதுதான் உனக்கு நல்லது. ஏமா எப்படின்னு பேசுறீங்க? என்ன நீங்க எப்படி மகேஷ மறக்க முடியும்? என்னால அது முடியுமான்னு நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்னால மறக்க முடியுமா? முடியுமா முடியாதான்ற கேள்விக்கே இங்க இடம் இல்ல சின்னு. யூ ஹாவ் டு ஃபர்கெட் ஹிம். நீ மறந்துதான் ஆகணும். சின்னு, எனக்கு உன் நிலைமை நல்லா புரியுது. கண்டிப்பா உன் லைஃப்ல இது ஒரு டஃப்பான டைம் தான். ரொம்ப கஷ்டமான லைஃப்ல அக்செப்டே பண்ணிக்க முடியாத சிச்சுவேஷனுக்குள்ளதான் நீ நிக்கிற. எனக்கு புரியுது. ஆனா நமக்கு இப்ப வேற வழி இல்ல. எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையிலயும் காதல் இருக்கும். கஷ்டத்தையே பார்க்காத மனுஷங்களை கூட பாத்துடலாம். ஆனா காதல கடந்து வராதவங்க யாருமே இருக்க முடியாது. சொல்லியோ சொல்லாமலோ, மறைச்சோ, சேர்ந்தோ சேராமலோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில காதல் எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா ஒரு பொண்ணா, ஒரு அம்மாவா இப்ப நான் உன் கூட நிக்கிறேன். சின்னு, இங்க பாரு, உன் மேல அம்மா வச்சிருக்க பாசம் அதிகம். அத நீ நம்புறல்ல? சொல்லு, நீ இந்த அம்மாவோட பாசத்தை நம்புறியா இல்லையா? நம்புறப்பா. வேண்டாம். எந்த ஆனா ஆவனா எதுவுமே வேண்டாம். நீ அம்மாவை நம்புறேன்னா நான் என்னென்ன சொல்றேனோ அதையும் நீ நம்பணும். இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில, நீ இருக்க மனநிலையில நான் சொல்றத உன்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாம தான் போகும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு உன் லைஃப்ல உனக்கு கிடைச்ச பெஸ்ட் அட்வைஸ் இதுதான்னு ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா புரிய வரும். நான் சொல்றத கவனமா கேளு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். லவ் ரொம்ப பெருசு, ரொம்ப டீப்பான ஒரு உணர்வு எனக்கு புரியுது. ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் காதலை விட ஒரு பெரிய உணர்வு ஒண்ணு இருக்கு தெரியுமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட். உன் காதலை விட உன் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் சின்னு, ரொம்ப முக்கியம். மகேஷ் உன் காதலை புரிஞ்சுக்கிட்ட இல்ல உன் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா கூட நீ இவ்ளோ கஷ்டப்படுறது எல்லாமே பரவாயில்ல, நீ எஃபோர்ட் போட்டது பரவாயில்லன்னு நான் ஏத்துப்பேன். ஆனா you saw the way he is behaving. மகேஷ் உன்னையும் உன் காதலையும் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணல, ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அவன் கிட்ட உன் காதலுக்காக நீ அவன் கால்ல விழுந்து அழுது பொறண்டு என்னை ஏத்துக்கோ என்னை ஏத்துக்கோன்னு நீ அவன் கிட்ட கெஞ்சி போறியா சின்னு? அது சரின்னு உனக்கு தோணுதா? சின்னு, இங்க பாரு, பிலீவ் மீ, அம்மா உனக்கு எப்பவுமே நல்லதுதான் சொல்வேன். உன்னோட ஹாப்பினஸ் தவிர இந்த அம்மாவுக்கு வேற எதுவுமே பெருசு இல்லடா. ஆனா இன்னைக்கு எது உன் சந்தோஷம் நீ நம்பிட்டு இருக்கியோ அது உன்னை இப்படி அழ வைக்கும்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உனக்கு தேவையில்லை. இந்த சந்தோஷத்துல எந்த உண்மையும் இல்லடா.
சின்னு, நீ படிச்சிருக்க, நீ புத்திசாலி, நீ உன்னையே ஏமாத்திக்காத. மகேஷ மறக்க நீ முயற்சி பண்ணணும். இந்த கல்யாணம் வேணான்னு நான் சொல்லிடுறேன். மா மா இந்த கல்யாணம் நடக்கும் சத்யா. சத்யா, நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னால எப்படி மித்ரா கிட்ட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுது? ஏன்னா நான் அவளோட அம்மா பார்வதி. இப்படி என் பொண்ணு அழ வைக்கிற எதுவுமே அவளுக்கு தேவையில்லை. நீயே பார், இந்த ரூம பார். மகேஷ் அவன் வாழ்க்கை எதுன்னு தீர்மானமா இருக்கான். லவ்வுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிக்கிற அசிங்கம் என் பொண்ணுக்கு தேவையில்லை பார்வதி, தேவையே இல்லை. இதுதான் என் முடிவு. That's it. மா சத்யா, மா ஆண்டி, ஒரு அம்மாவா சத்யாவோட கவலையும் கோவமும் நியாயம்தான். ஆனா யார் என்ன சொன்னாலும் நீதான் இந்த வீட்டு மருமக. என் மருமக நீதான் மித்ரா. அத நான் நிச்சயமா நடத்தி காட்டுவேன். நீ தைரியமா இரு. நீ என்ன நம்பு. ஆண்டி. கடவுளே, எனக்கு இந்த கொடுமையை செஞ்சவன் யாருன்னு தெரியணும். என்னோட வலிய புரிஞ்சுக்கிட்ட, என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்கிட்ட என் அன்பு சந்தோஷமா இருக்கணும். அக்காவும் மாமாவும் ஒன்னா வாழணும். இப்படி எல்லா பிரச்சனையும் சரியாகணும்தே இந்த உண்டியல்ல காசு போட்டுக்கிட்டே வந்தேன். இப்ப இதுல எல்லாருமே காசு போட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. இதை இன்னைக்கு நான் உன் கோயில்ல செலுத்த போறேன். நீயும் என்னை ஆசீர்வாதம் பண்ணி என் வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். கடவுளே, ஆனந்தி என்ன வேண்டிக்கிட்டு இந்த உண்டியல்ல காணிக்க செலுத்தினான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட வேண்டுதல் எப்பவுமே ஒன்னே ஒண்ணுதான். கள்ளங்கபடம் இல்லாம எல்லாரையும் நேசிக்கிற என் ஆனந்தி சந்தோஷமா இருக்கணும். நான் எப்பவுமே இவ கூடவே இருக்கணும். இது மட்டும் போதும் எனக்கு. இதான் மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் படியே தச்சுக்கோ. பார்த்து என்ன, ஆ. நான் ஒரு வாட்டி அளவு என்னன்னு சொல்றேன். இங்கேயா? இதுவா? முத்து, குட் மார்னிங். குட் மார்னிங். அன்பு ஆனந்தி எங்க? ஆனந்தி சாமிக்கு விளக்கு ஏத்திட்டு இருக்கா சார். அன்பும் அங்கதான் சார் இருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி சார். இது பார், இங்க இருந்து இது வரைக்கும் ஷோல்டர் மார்க் பண்ணிக்க. குட் மார்னிங் சார். சாரி, நீங்க வந்ததை கவனிக்கல. தெரியும், ரொம்ப சீரியஸா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன திடீர்னு? ஆனந்தி மனசுல ஒரு வேண்டுதலை வச்சு இந்த உண்டியல்ல காசு போட்டு வந்தா. அந்த காணிக்கையை இன்னைக்கு சாயங்காலம் கோவில்ல செலுத்தணும். கோயில்ல செலுத்துறதுக்கு முன்னால இங்க எல்லார்கிட்டயும் காணிக்க வாங்கிட்டு செலுத்தலான்னு எடுத்துட்டு வந்தோம். எல்லார்கிட்டயும்னா? எல்லார்கிட்டயும் தான் சார். நம்ம கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் உண்டியல்ல காசு போட்டிருக்காங்க. ஹோ, அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் உண்டியல்ல காசு போடலாமா? தாராளமா காணிக்க செலுத்தலாம் சார். ஓகே. ஐயோ சார், அவ்வளோலாம் வேணாம் சார். காணிக்கன்னா இந்த காயின் தான் சார் போடணும். ஓ, காயின் இருக்கான்னு தெரியலையே. கரெக்டா 1 ரூபி இருக்கு. ஆனந்தியோட பிரார்த்தனைக்கு காணிக்க. சார், உங்களுக்கும் வேண்டுதல் இருந்தா அதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு காணிக்கையை போடுங்க சார். ஆனந்தியோட குழந்தைய நான் வளர்த்தா மட்டும்தான் ஆனந்தி அன்பு வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்கும். அது நீதான் ஆனந்திக்கு புரிய வைக்கணும்.
சார், உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். தேங்க்ஸ் அன்பு. ஆனா ஆனந்தி எதுவும் சொல்லலையே. சாரோட வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லு ஆனந்தி. சாரோட வேண்டுதல் அவருக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாம நாம எப்படிங்க நிறைவேறும்னு சொல்ல முடியும்? நிஜமாவே அவருக்கு நல்லது நடக்கும்னா சாரோட வேண்டுதல சாமி நிறைவேற்றி கொடுக்கும். சார், நீங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்க. உங்களுக்கும் நல்லதுதான் நடக்கும். உங்க வேண்டுதல் நிறைவேறும் சார். ஐயோ, ச்சே, எப்படி இருந்த இடத்த இப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்களே. ஏண்டா, கம்பெனி மாதிரியாடா நடத்துறீங்க? இந்த அநியாயம் எல்லாம் இங்க மட்டும் தான்டா நடக்கும். நாங்க எங்க சைடுல இருந்து இன்வாய்ஸ ரைஸ் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு தடவை மெயில் செக் பண்ணிட்டு எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க. ஓகே. யா. நானும் ஒரு தடவை மெயில் செக் பண்றேன். யா, தேங்க்யூ. கருணாகரன், மேடம், என்ன பண்றீங்க? மேடம், மேடம், உங்களை பார்க்க தான் வந்தேன் மேடம். நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதான் வெளியில வெயிட் பண்ணேன். எப்படி கதவை திறந்து நான் என்ன பேசுறேன்னு கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? மேடம், வர வர நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதுல தப்பு மட்டும் தான் தெரியுது. நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன் மேடம். நீங்க பேசி முடிச்சிட்டீங்களான்னு பார்க்க கதவை தட்டிட்டு தான் திறந்தேன். கரெக்டா திறக்கும் போது நீங்க பார்த்துட்டு நான் என்னமோ வந்ததுல இருந்து கதவை திறந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்த மாதிரியே பேசுறீங்களே மேடம். சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மேடம், நீங்க மகேஷ் சார்லாம் என்ன கொஞ்சம் கூட மதிக்காம ட்ரீட் பண்றதுனாலதான் இங்க வேலை செய்யறவங்களும் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க மேடம். மதிப்பு மரியாதையெல்லாம் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்தாதான் மத்தவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க கருணாகரன். நான் என்ன மேடம் உங்களை மதிக்கல? நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஆனா நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் நாம மதிக்கணும். அப்பதான் அந்த மரியாதை நமக்கு திரும்ப கிடைக்கும். புரியுதா கருணாகரன்? அப்ப நீங்களும் என்ன மதிக்கணும் இல்ல மேடம்? உங்களை மதிச்சு உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தேன். ஆனா உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுக்கிட்டே வருதே கருணாகரன். என்ன மேடம் சொல்றீங்க? அரவிந்த மாட்டி விடணும்னு நீங்க கேட்ட வரைக்கும் நான் எல்லா விஷயத்திலயும் உங்க நம்பிக்கையை காப்பாத்தி இருக்கேனே. என் நம்பிக்கை உடைஞ்சதே அங்கதான். அன்னைக்கு அரவிந்த் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க ரகுவை பத்தி எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களோன்னு தோணுது கருணாகரன். மேடம், மேடம், பொசுக்குன்னு அப்படி பேசிடாதீங்க மேடம். அந்த அரவிந்த் சார் யாருகிட்ட விசாரிச்சிருக்காரு தெரியுமா? என் பையன்கிட்ட. மேடம், என் பையனுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி மேடம். அவனுக்கு திங்க மட்டும் தான் தெரியும். அவன் ஏதோ சொன்னான்னு அரவிந்த் சார் தான் நம்புறாருன்னா நீங்களும் என்ன போய் சந்தேகப்படுறீங்களா மேடம்? பொய்யா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது கருணாகரன். எல்லாமே ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகணும். அன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி பேசிக்கலாம். இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? இதுக்கு மேல நான் என்ன சொல்லி என்ன கேப்பீங்கன்னு எனக்கு புரியல மேடம். விஷயத்த சொல்லுங்க கருணாகரன். நியாயமா இருந்தா நானும் நியாயமா தான் பேசுவேன். ஒரு ஆபீஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுக்கு போடுறோம்? அத ஃபாலோ பண்றதுக்கு தானே. அஃப்கோர்ஸ், அதை ஃபாலோ பண்றதுக்காக தான் போடுறோம். ஆனா இங்க யாருமே எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியலையே மேடம். சொன்னாலும் திமிரா பேசுறாங்க. பெரிய இடத்துல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். இப்போ நீங்க சொன்னதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுங்க. நீங்க என்ன விஷயம்னு சொல்லல, யார பத்தி பேசுறீங்கன்னு தெளிவா சொல்லல. சொல்றேன் மேடம். மொபைலை தவிர வேற எந்த பொருளையும் உள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு நம்ம கம்பெனில ரூல்ஸ் போட்டிருக்கோம் இல்ல? ஆனா இந்த அன்பும் ஆனந்தியும் ஏதோ சாமி உண்டியல்னு சொல்லி வெளியில வைக்க முடியாது, உள்ளதான் வைப்போன்னு தூக்கிட்டு வராங்க மேடம். எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் பிரேக் பண்றதே அன்பும் ஆனந்தியோட வேலையாவே இருக்குது மேடம். அதை ஏன் நீங்களோ மகேஷ் சாரோ யோசிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல மேடம். மேடம், உண்டியல்ல சாமிக்காக காசு போட்டு வைக்கிறது அவங்க இஷ்டம், அவங்க உரிமை. அதுல நம்ம யாரும் தலையிடல. அதை ஏன் வேலை பார்க்கிற இடத்துக்கு கொண்டு வரணும்? ஒண்ணு கோயில்ல போட்டுட்டு வேலைக்கு வரணும், இல்லனா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது பணத்தை எடுத்துட்டு போய் கோயில்ல போடணும்.
அதுவும் இல்லனா லீவு நாள் அன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியுமா கோயிலுக்கு போய் காசை உண்டியல்ல போட்டுட்டு வரணும். இதுல எதுவுமே இல்லன்னு வைங்க, ஒரு நாள் லீவை போட்டுட்டு கோயிலுக்கு போலாம்ல. இதையெல்லாம் விட்டுட்டு உண்டியல வெளியில வைக்க சொன்னா சாவித்திரி பணம் காணாம போன மாதிரி போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு நம்மளையே கேள்வி கேக்குறாங்க மேடம். இப்படிதான் சேது மேல திருட்டு பழிய போட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அது பழியா இல்ல உண்மையான என்ன ப்ரூவ் ஆகவே இல்லையே கருணாகரன். இதான் மேடம், நீங்க இந்த மாதிரி பேசுறது, அவங்க உண்டியல உள்ள தூக்கிட்டு போனது, மகேஷ் சார் அதுல 500 ரூபாய் பணம் போடுறதுன்னு சப்போர்ட் பண்ணா அவங்க இதையும் செய்வாங்க, இதுக்கு மேலையும் செய்வாங்க. என்ன மகேஷ் காசு போட்டானா? இங்க வேலை பாக்குற ஒவ்வொருத்தரும் அந்த ஆனந்தியோட பெருமை, அன்போட பெருமை எல்லாம் பேசி உண்டியல்ல காசு போடுறாங்க மேடம். மகேஷ் சார் வந்து 500 ரூபாய் பணம் போடுறாரு மேடம். என் வேண்டுதலை நிறைவேத்துன்னு அவங்க கூட நின்னு சாமி கும்பிடுறாரு மேடம். வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? அது யாருக்கு தெரியும் மேடம். உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு அன்பு சொல்றான். உங்களுக்கு நல்லதா இருந்தா அந்த வேண்டுதல் நிறைவேறும்னு ஆனந்தி சொல்லிட்டு போறா. இது கம்பெனியா இல்ல வேற ஏதாவதான்னு எனக்கு ஒண்ணும் புரியல மேடம். காசு போட்டு என்ன வேண்டியிருப்பான் மகேஷ்? மேடம் என்ன மேடம், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. கருணாகரன், ஆல்ரெடி கம்பெனிலயும் வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணு பெதிங்க நின்னுகிட்டு இருக்கோம். நீங்க பொண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சும்மா ஸ்கூல் பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு வரீங்க.